மக்களே, இன்னைக்கு செம்ம ரோஸ்ட் இருக்கும் முத்துக்குமரனுக்கு. ஏன் தெரியுமா? இந்த சீசன்ல தன்னுடைய விளையாட்டை ரொம்ப சரியா கணிச்சு, தன்னுடைய பாதை, நான் போக வேண்டிய பாதை இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்க முதல் நபர். அதாவது செமிஃபைனலை நோக்கி எங்களது முதல் படி அப்படின்லாம் மேட்ச்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, செமிஃபைனலுக்கு உறுதியா நாங்க இதாயிட்டோம் அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதல் நபர் முத்துக்குமரன். ஏன் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துக்குமரனுடைய டீம் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம ஒரு 2 வாரம் முன்னாடி பேசியிருக்கோம். ஆண்கள் அணின்னு ஆண்கள் அணிக்காக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணதும், ஆண்கள் அணிக்கு ஒரு ஐடியா தேவை அப்படின்னும் போது வந்து கொடுத்ததும், அதுக்காகவே எங்களை பேச விட மாட்டுறாரு, எங்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னு விஜய் விஷாலுடைய வன்மத்திலிருந்து, ரஞ்சித் அண்ணாவோட வன்மத்திலிருந்து, ஆப்போசிட் டீமோட வன்மத்திலிருந்து, விஜய் சேதுபதியோட வன்மத்திலிருந்து எல்லாத்தையும் வாங்கி சேர்த்துக்கிட்ட ஒரு நபரா முத்துக்குமரன் இருந்தார். என்னடா நான் நல்லதுதான்டா பண்றேன், அப்புறம் ஏன்டா நீ வார அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு இருந்திருக்கும். நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம அதை பல தடவை சொன்னோம். என்ன இப்படி ஒரு மனுஷனை ஏன் அடிக்கணும், வார வரணும், அடிக்கணும், போகணும் அப்படின்னு ஏன் அந்த மனுஷனை அடிக்கணும் அப்படின்ற கேள்விகள்லாம் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இப்போ நேற்று மஞ்சரி கூட இவருடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. நான் இன்ஷியலா உள்ள வந்த போது முதல் 10 வாரத்துக்கு ஆண்கள் அணிக்காக விளையாடணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்தது. ஆனா போக போக தான் தெரிஞ்சது, உனக்கு பின்னாடி இருக்கவன் தான் நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்றத எனக்கு போக தான் தெரிஞ்சது அப்படின்ற ஒரு உண்மையை பதிவு பண்றாரு. ஸோ இவருக்கு கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன, கேம் பிளான் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. இந்த கேம் எப்படி போகுது, மற்றவங்க எல்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக கத்துக்கிட்டார். முத்துக்குமரனுடைய பாசிட்டிவ்ஸ் என்னென்ன? பேசி ஜெயிக்க முடியாது, 1. பாயிண்ட் பேசுவார், 2. பிசிக்கல் டாஸ்க்கு கண்டிப்பாக ஆடுவார், மரியாதை கொடுத்து ஆடுறது கண்டிப்பாக இருக்கு. ஒரு இதுக்கு மேலே போய் ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தைகளை விட்டு ஆட மாட்டார். பெண்களுக்கு பிடிக்குமா? 100% பிடிக்கும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பெண்கள். சரி, இப்போ அவர் ஜெயிக்கிறதுல இருந்து என்ன தடுக்கும்? அவங்க அணியே தடுக்கும். முதுகுல குத்துவாங்க, கூட்டம் சேர்ந்துன்னு அடிப்பாங்க, ஹோஸ்ட் தன்னுடைய கான்ஃபிடன்ஸ் உடைக்கணும்னு நினைப்பாரு. இதை எல்லாத்தையும் 50 நாளைக்குள்ளேயே முத்துக்குமரன் பார்த்துட்டாரு. போன சீசன்ல கூட, முந்தின சீசன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, டுவர்ட்ஸ் த எண்டு வரும்போது ரொம்ப அடி விழுகும் ஒரு ஆளுக்கு. பட் முத்துக்குமரனுடைய பேச்சுவார்த்தையில் என்ன தெரியுது அப்படின்னா, நீ என்ன பண்ணாலும் நான் அதுக்கு ரெடிடா அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷனோட முத்துக்குமரன் இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம எல்லாத்த பத்தியும் அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல், பொறுமையா கவனமா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு. சௌந்தர்யாவை பத்தி நேற்று எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விதம், நீங்க ஃபேக்கா தான் இருக்கீங்க, ஓகே, நீங்க ஃபேக்கா இருக்கீங்கன்னு நினைச்சு பட் ஃபேக்கா தான் இருக்கீங்க. நான் முதல்ல இந்த சிப்பாய் அப்படின்ற ஒரு விஷயத்த, அந்த ராணி இந்த மேட்டர்ல சிப்பாய் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு கொடுத்தேன், பட் ஏன் கொடுத்தேன்னு இப்ப யோசிக்கிறேன். ஓகே, அது இல்லை, நீங்க எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க. இந்த இடத்துல இவ்வளவுதான் பேசணும், இந்த இடத்துல இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா உங்களுடைய காயை நகர்த்துறீங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நம்ம நேத்து பேசின ஒரு விஷயத்த முத்துக்குமரன் போட்டு உடைக்கிறாரு அங்க. புரியுதா? ஸோ எல்லார பத்தியும், உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரை பத்தியும் இருக்கக்கூடிய கெஸ்ஸிங்ஸ் முத்துக்குமரனுக்கு ரொம்ப அழகா இருக்கு. விஜய் சேதுபதி வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி வன்மத்தை கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது வரைக்கும் இவர் கெஸ் பண்ணியிருப்பாரு. அதை வெளியே சொல்லாம இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், டுவர்ட்ஸ் த ஃபினாலே அப்படின்னு இப்பயே ஒரு டாஸ்க் வச்சிங்கன்னா, செமிஃபைனல் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்க ஒரு நபராக முத்துக்குமரன் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக இருக்கு. இன்னைக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம போறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க. நான் ட்ரஸ்டோட டீட்டெயில்ஸ் நான் வாங்கி தரேன். நன்றி.